அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் 2025 டே 1ஓட முடிவில் எவ்வளோ வேக்கன்சிஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நானாக உட்காந்து எடிட் பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் அப்படின்ற ஒரு டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிருக்கணும். அது நம்மளோட குரூப் தான். ஓகேங்களா? ஸோ அந்த குரூப்போட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் அந்த குரூப்பில் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் 2025 சம்மந்தமாக நிறைய அப்டேட் வந்து நம்ம யூடியூப் சேனல் மித்ரன் டிஎஸ் அகாடமி இந்த சேனலில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் குரூப்லேயே அந்த அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த சேனலை மித்ரன் டிஎஸ் அகாடமி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் நிறைய பேத்துக்கு போய் சேரும். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நான் கொடுக்கறதுக்கு எனக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லைக் பண்ணுறதை பொறுத்து தான் அடுத்தடுத்து நான் டக்குன்னு வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். இப்போ வந்து டே 1 கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. அதை பற்றின ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் டே 1 சம்மந்தமாக இன்னொரு வீடியோ இதுக்கப்புறம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போவே வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோ எடுக்கிற டைமில் டே 1ஓட முடிவில் இரவு 11:30 மணி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோலாம் அப்லோட் ஆகிறதுக்கு ஒரு 12 மணிக்கிட்ட அப்லோட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டே 1 முடிஞ்சதுக்கப்புறம் டே 2க்கு மீதி அவைலபிலிட்டி இருக்குல்ல, டிஎன்பிஎஸ்சி தரப்பில் அவங்க பிடிஎஃபாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எக்ஸல் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி இங்கே பாருங்கள், உங்களுக்காக ஜென்ரல் டர்ன் ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு. இதில் ஸ்பெஷல் கேட்டகரிலாம் தவிர்த்து மற்ற எல்லாமே கொஞ்சம் குயிக்காக போட்டிருக்கேன். அடுத்து பிசி கேட்டகரி கொடுத்தாச்சு. அடுத்து எம்பிசி கேட்டகரி கொடுத்துருக்கோம். அடுத்து எஸ்சி கேட்டகரி கொடுத்துருக்கோம். அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி, அடுத்து எஸ்டி கேட்டகரி, அதுக்கப்புறம் ஃபைனலாக பிசிஎம் கேட்டகரி. எல்லா கேட்டகரியிலையும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். இதில் இன்க்ளூடிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், இன்க்ளூடிங் விஏஓக்கு மட்டும் தனியாக நம்ம கலரிங் கொடுத்துருப்போம். ஸோ அதை பாருங்கள், காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஏஓக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது. இங்கே பாருங்கள், விஏஓ வந்து செங்கல்பட்டு, கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றிலையும் வந்து எந்தெந்த கேட்டகரியில் இப்போ ஜென்ரல் டர்ன் ஜென்ரலில் எவ்வளோ வேக்கன்சி, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம், பிசி ஜென்ரல். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு ஊர்லேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது விஏஓக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம தனியாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசியாக ஃபைனலாக வந்து பாருங்கள், டே 1 முடிஞ்சிருச்சு. இங்கே இதிலே கொடுத்துருப்பேன். டே 1 முடிஞ்சு டே 2ஓட அவைலபிலிட்டி இது. ஓகேங்களா? டே 2ஓட அவைலபிள் வேக்கன்சி மொத்தமாகவே இந்த பிடிஎஃப் ஃபுல்லாகவே அதான். இங்கே பாருங்கள், ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 521 வேக்கன்சி, ஜென்ரல் டர்ன் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 140 வேக்கன்சி, இதெல்லாம் மீதி இருக்குது. ஜென்ரல் டர்ன் விமனுக்கு 214 வேக்கன்சி, ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்டிஎம்க்கு 52 வேக்கன்சி, ஜென்ரல் டர்ன் அதாவது பிசி ஜென்ரலுக்கு 502, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 141, பிசி விமன் 218, பிசி விமன் பிஎஸ்டிஎம் 49, எம்பிசி ஜென்ரல் 386, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 108, எம்பிசி விமன் வந்து பார்த்திங்கன்னா 159, எம்பிசி விமன் பிஎஸ்டிஎம் 37, அடுத்து எஸ்சி ஜென்ரல் வந்து 496, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 78, எஸ்சி விமன் 134, எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் 28, எஸ்சிஏ ஜென்ரல் 57, எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 21, எஸ்சிஏ விமன் வந்து பார்த்திங்கன்னா 20, எஸ்சிஏ விமன் பிஎஸ்டிஎம் 17, எஸ்டி ஜென்ரல் 130, எஸ்டி விமன் 2, எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6, எஸ்டி விமன் பிஎஸ்டிஎம் 3, பிசிஎம் ஜென்ரல் 93, பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 23, பிசிஎம் விமன் வந்து 39, பிசிஎம் விமன் பிஎஸ்டிஎம் 7. ஸோ இவ்வளோ வேக்கன்சிஸ் மீதி அவைலபிளாக இருக்குது. அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்தெந்த கேட்டகரிக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றதே நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பேஜில், ஓகேங்களா, 12 பேஜில் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட வேக்கன்சி எந்தெந்த கேட்டகரிக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து நல்லா நீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்குங்க. இந்த பிடிஎஃப் வந்து டிஎன்பிசி டெலகிராம் அப்படின்ற குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பிரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள்,
இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வேகன்சிலாம் பாருங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஏஓ, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் கமர்ஷியல் டேக்ஸ், அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க கேண்டிடேட்ஸ். ஸோ அதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், தென்காசி, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸ் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத தனித்தனியாக சிம்பிளாக எடுத்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தஞ்சாவூர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி இருக்குது, எம்பிசி விமனில் ஒரு வேக்கன்சி இருக்குது, எஸ்சி ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வேக்கன்சி வந்து பார்க்கணும். ஸோ இப்போ கரூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எம்பிசி ஜென்ரலில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கன்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வேக்கன்சிஸ் வந்து பார்க்கணும். இந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நேராக எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றத ரொம்ப நீட்டாக வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் கவுன்சிலிங் போகிறவங்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை அந்த பிடிஎஃப் வந்து பார்த்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம். டக்குன்னு பக்கத்தில் ஜெராக்ஸ் கடையோ பிரிண்ட் அவுட் கடையோ இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு 12 பேஜ் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ மொத்தமாக டோட்டலாக 12 பேஜ் தான். இந்த 12 பேஜை பிரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டேவோட முடிவில் என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியல, பட் ஃபஸ்ட்டு டேவோட முடிவில் கொடுத்துருக்கேன். செகண்ட் டே தேர்ட் டே போகும்போது எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறத பொறுத்து நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோஸ் வந்து போய் சேரும், ஓகேங்களா. ஸோ வியூஸும் அப்போ தான் அதிகமாக போகும். நிறைய பேர் வந்து இங்கே வந்து பார்ப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் நடக்கிறது இங்கே ஒரே இடத்துல வந்து நீங்கள் கூஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ நானும் வந்து ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு வீடியோ போடுறேன்னா அதுக்கு நிறையா வியூஸ் வந்தால் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. தேங்க்யூ.